ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரதிரோஜு பண்டகே அப்படின்ற ஒரு வித்தியாசமான கதையை தான் பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்பா அம்மா தான் முக்கியம்னு வாழ்வோம். ஆனா எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்பயே பிள்ளைகள்லாம் மாறிடுவாங்க. அப்படிதாங்க இங்க ஒரு அப்பா 3 பசங்க ஒரு பொண்ணை பெத்துக்கிறாரு. எப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதோ அவங்க எல்லாருமே அவங்க அப்பாவை பிரிஞ்சு தனி கொடுத்தனம் போறாங்க. இப்ப அந்த அப்பாவுக்கு கேன்சர் வந்துருதுங்க. இன்னும் ஒரு 5 வாரம் தான் ஒரு உயிரோட இருப்பாருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அந்த 5 வாரத்துல பிரிஞ்சு போன தங்களோட எல்லா பசங்களையும் அந்த அப்பா மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது வரைக்கும் தன்னோட பேரனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கோங்க. அப்படி பேரனோட கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது, திருமணத்துக்கு அப்புறம் எதனால இந்த கணவர்கள் மாறினாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கிளைமேக்ஸ்ல ஒரு எமோஷனலான ட்விஸ்ட வச்சு பயங்கரமா இந்த கதையில சொல்லிருப்பாங்க. இந்த கதை உங்களை கண்கலங்க வைக்கலாம். கண்டிப்பா இந்த கதை முடிவுல உங்க அப்பா அம்மா ஞாபகம் உங்களுக்கு வருங்க. அதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாருங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான மூவி கதைகளை நீங்க கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஓபனிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேரு சாய். ஒரு ஏர்போர்ட்ல ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அப்படி நம்ம சாய் கிட்ட ஒரு அங்கிள் வந்து, நானும் அமெரிக்கால இருந்து பாத்துக்கிட்டு வரேன், நீ 2 நாளா பிளைட்ல ரொம்ப சோகமா தான் இருக்க, எதுக்காக இந்த சோகம், அப்படி உன் வாழ்க்கையில என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் என்னோட சோகத்துக்கு காரணமே என்னுடைய அப்பா தான் சொல்லி ஒரு கதையை சொல்றாரு. நம்ம சாய் சின்ன வயசுல இருக்கும் போதோ நம்ம சாயோடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு பேரு ரமேஷுங்க. அந்த ரமேஷுக்கு நம்ம ஹீரோ சாய் தான் ஒரே பையன். அதனால தாங்குன்னு தாங்குவாரு. அவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்ப்பாரு. தான் பையனை ஒரு நிமிடம் கூட பிரிய மாட்டாரு. பையன் பெரிய பையனானதுக்கு அப்புறம் கூட பையனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ரமேஷ் சேர்ந்து பழகி அவ்வளவு ஏன் இப்ப பையன் வளர்ந்து வேலைக்கு போயிருப்பான். அப்படி அமெரிக்கால ஒரு கம்பெனில அப்பாவும் பையனும் ஒரே கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த ரமேஷ் அவர் பையனான இந்த சாயோட அவ்வளவு அன்பா இருப்பாருங்க. இதுதான் என்னோட பிரச்சனைன்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ அந்த அங்கிள் கிட்டயே இந்த கதையை சொல்ல, இதுல என்னப்பா பிரச்சனை, எல்லாரும் கல்யாணம் வரைக்கும் அவங்க அப்பா முக்கியம் நினைக்கிறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தா பையன் முக்கியம், தா பொண்ணு முக்கியம், பொண்டாட்டி முக்கியம்னு போயிடுறாங்க. நான் எங்க அப்பாவை பத்தி சொல்லிட்டேன், ஆனா எங்க தாத்தாவை பத்தி சொல்லலையேன்ற மாதிரி இன்னொரு கதையை காமிக்கிறாங்க. இதுதாங்க நம்ம ஹீரோவுடைய தாத்தா. இவரோட பேரு ராமையா. ஆந்திரால ஒரு கிராமத்துல இருக்காரு. இவருக்கு மொத்தம் 3 பசங்க ஒரு பொண்ணுங்க. நம்ம ஹீரோவோட அப்பா ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் முதல் பையன். ரொம்ப இறக்கம் குணம் உள்ளவருங்க. இப்ப அவரோட 4 பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி எல்லாரும் தனி கொடுத்தனம் போனதுனால இவர் கிராமத்துல தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வேலையில ஹாஸ்பிட்டலுக்கு போறப்பதான் இந்த தாத்தாக்கு கேன்சர் இருக்கிறதா அங்க இருக்கிற டாக்டரும் சொல்றாரு. இதை கேட்கிற ராமையாக்கும் ஒன்னும் புரியலைங்க. டாக்டருமே யூசுவலா இந்த விஷயத்தெல்லாம் பசங்க கிட்ட தான் சொல்லுவோம், ஆனா உங்க பசங்க வெளிநாட்டுல இருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ண ராமையாவும் டாக்டர் கிட்ட இன்னும் எத்தனை நாள்னு சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்ல, டாக்டரும் ஒரு 5 வாரம் தான் தாங்குவீங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றாருங்க. இதுல ராமையா இன்னமும் உடைஞ்சு போய் அப்படியே சோகத்தோட தன்னோட வீடு திரும்புறாரு. வீடு திரும்பும் போதே அவர் உடல் நலத்துல ரொம்ப பாதிப்பாகி வாமிட் எல்லாம் எடுக்கிறாருங்க. ராமையா கூட ஒரு வேலைக்காரர் இருப்பாரு. அவருதான் இப்ப நம்ம ராமையாவை பாத்துக்கிறாரு. அந்த வேலைக்காரருமே உங்க பையனுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி இந்த கடைசி காலத்திலயாச்சும் உங்க கூட இருக்கிற மாதிரி எல்லாரையும் ஒண்ணு கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி போனையும் எடுத்து கொடுக்க, அப்படி நம்ம ராமையாவும் அவரோட பையன் நம்ம ஹீரோடைய அப்பாவான அந்த ரமேஷுக்கு கால் பண்றாருங்க. கால் பண்ணி இந்த தகவலை சொல்ல, அதை கேட்கிற ரமேஷும் அமெரிக்கால பகல்ல அப்படியே வேலைக்கு கிளம்பிக்கிட்டு ரொம்ப கேஷுவலா கேக்குறாரு. எத்தனை வாரம்பா சொன்ன? ஓ, டாக்டர் அப்படியா சொன்னாரு, இது நான் டாக்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு போன் பண்ணி, என்ன டாக்டர் சொல்றீங்க, 5 வாரம் தான் தாங்குவாரா? ஆமா சார், பக்கத்துல இருந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்ன சார், எனக்கு வேற 1000 வேலை இருக்கு, 5 வாரம் தாங்குவார்ல, முன்கூட்டியே போயிட மாட்டாரு. ஏன்னா ஒரு 4 வாரத்துக்கு நான் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கடைசி வாரத்துல வந்து அவரோட கடைசி காரியத்தெல்லாம் பண்ணிட்டு போயிடுவேன். என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இந்த ரமேஷ் தன்னோட அப்பாவை பாத்துக்கிறத பத்தியே எவ்வளவு மோசமா அந்த டாக்டர் கிட்ட பேசுறாருங்க. அவங்க அப்பாவான இந்த ராமையாக்கோ கால் பண்ணி, டாக்டர் கிட்ட பேசினப்பா, 5 வாரம் தான் இருப்பியா, அப்படி ஒண்ணும் இல்ல, காசுலாம் அனுப்பி வைக்கிறேன், பத்திரமா இரு, வேலைக்காரன் தான் கூட இருக்கால, அவனை பாத்துப்பான், நாங்க ஒரு 4 வாரத்துல வர பாக்குறோம், அப்புறம் தம்பி கிட்ட தங்கச்சி கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன், அவங்க அவைலபிளா இருந்தா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் போனை வைக்க, ராமையாவும் பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்ற ஒரு கலக்கத்தோட அங்க இருந்து போறாரு. இப்ப ராமையாவோட 2வது பையனுக்கு இந்த ரமேஷும் கால் பண்ணி, டேய் அப்பாக்கு தேதி குறிச்சிட்டாங்க, கேன்சரா, சீக்கிரமா போய் சேர்ந்துருவாரா அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்ல, டேய் நானே இங்க லண்டன்ல என் பொண்ணுக்கு கல்யாண அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ நாடா எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாம் விட்டு வர முடியாது, சரி பாக்குறேன், இன்னும் 4 வாரம் டைம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவரும் அதை தட்டி கழிக்க, இது போக அயர்லாந்துல வேலை பாக்குற ராமையாவோட பொண்ணு இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்றப்பவும் அவங்களும் இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு, அப்பாவை பாத்துக்கலாம் முடியாதுன்ற மாதிரி தட்டி கழிக்கிறாங்க. இந்த ராமையாக்கு கடைசியா ஒரு பையன் இருக்காருங்க. அவர் இப்போ ஒரு சமையல்காரரா இருக்காரு, இந்தியால தான் இருக்காரு.
என்னதான் சமையல்காரரா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரு பொண்டாட்டி பேச்சதாங்க கேட்பாரு. அப்பாக்கு இப்படி உடம்பு சரியில்லைன்ற மாதிரி தான் அண்ணன் ரமேஷ் சொன்னதுக்கு அப்புறம் அந்த சமையல்காரரும் ராமையாவை பார்க்க வரணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா உங்க பொண்டாட்டியோ இப்ப போய் பார்த்து என்ன பண்றது, கல்யாண ஆர்டர்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா, நிறைய முகூர்த்த நாளா வருது, அதெல்லாம் ஒன்னும் போக தேவையில்ல, மத்த அண்ணங்களா எப்ப வராங்களோ அப்பவே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப எல்லாரும் தட்டி கழிச்சிட்டு போனை வைக்க ரமேஷோ யாருமே போகாத இடத்துக்கு நம்ம மட்டும் ஏன் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலா வேலைக்கு கிளம்ப. அப்பதான் ரமேஷோடைய பையன் நம்ம ஹீரோ சாய் அந்த பக்கம் வராரு. என்ன பரபரப்பா போன்ல பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும் போதுதான் நம்ம சாய் கிட்ட உங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, தேதி குறிச்சிட்டாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்ல அதுல நம்ம சாய் உடைஞ்சு போறாருங்க. நம்ம சாய் சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க தாத்தா வீட்டுல தான் வளர்ந்துருப்பாரு. அப்ப தாத்தா பாட்டியோட விளையாடின நாட்களும் தாத்தா நம்ம சாய பாசமா வளர்த்ததெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு வேலை முக்கியமா தாத்தா முக்கியமானு பார்த்தா எனக்கு தாத்தா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு பிள்ளைகளே போகாத வீட்டுக்கு இப்ப இந்த பேரனா இருந்து இந்த சாய் போறாருங்க. சோ இப்ப ஏர்போர்ட்லயோ இந்த கதையை தான் அந்த அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இப்ப அவருடைய கிராமத்துக்கும் வராரு. அங்க சாய பார்த்ததும் தாத்தாக்கு ஒண்ணுமே புரியலைங்க. பசங்களே வரமாட்டாங்கன்னு நினைச்சா பேரன் வந்து நிக்கிறானேன்னு சொல்லி அந்த தாத்தாவும் அங்க நிகழ்ந்து போறாரு. இப்படி மரண படுக்கையில நான் இருக்கேன், வாழ்க்கை எவ்வளவு சோகமா தான் என்னுடைய கடைசி காலம் முடியணுமான்ற மாதிரி அந்த தாத்தாவும் ஏங்க. அப்பதான் நம்ம சாயும் நீங்க எதுக்கு எவ்வளவு சோகமா இருக்கீங்க, அதான் பேர நான் இருக்கல, உங்க எல்லா கடைசி ஆசையும் நிறைவேற்றி வைக்கிறேன், இந்த 5 வாரம் நம்ம என்ஜாய் பண்ண போறோம், என்ன புரியுதா தாத்தா, ஜாலியா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே ஒரு ஜீப்பை எடுத்துக்கிட்டு அவங்க தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு வெக்கேஷன் போலான்னு சொல்லி நம்ம சாய் கிளம்புறாரு. நம்ம சாய்க்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கிராமத்துல இருக்காங்க, அவங்களும் கூட ஏறிக்க அப்படி தாத்தாவை எங்க கூட்டிட்டு போறேன்ற மாதிரி கேட்கும் போதுதான் நம்ம சாயோட தாத்தா சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாராம். கடைசி வரைக்கும் அந்த லவ் சொல்லியிருக்க மாட்டாராம். அந்த பாட்டியை பார்க்க தான் நம்ம தாத்தாவை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி இப்ப அந்த பாட்டி முன்னாடியோ கொண்டு வந்து நிப்பாட்ட அது வரைக்கும் சென்டிமெண்டா இருந்த இந்த தாத்தா கொஞ்சம் பீதியாக ஆரம்பிக்கிறாரு. 96ல வர நம்ம ராம் மாதிரி அந்த பாட்டியை பார்த்ததும் அவருக்கு பேச்சே வரலைங்க. அவங்க நெஞ்சில வந்து கை வச்ச உடனே அங்கேயே இந்த தாத்தா புசுக்குன்னு மயங்கி விழறாரு. இப்படி தாத்தாவோட ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றுற பேர ஒரு கடத்துல தாத்தாக்கு தன்னோட கடைசி ஆசையா உன்னோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேர கிட்ட அவர் சொல்றாரு. பேரனுக்கும் கல்யாண வயசு ஆகாததுனால நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும் தாத்தான்ற மாதிரி கேட்க எனக்கு ஒரு உயிர் நண்பன் இருந்தான், அவனோட பேரு விஜய், நம்ம விஜயகுமார் இருக்காருல்ல அவரு தாங்க, அந்த விஜயோடைய பேத்தியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி அந்த தாத்தாவும் சொல்ல உங்க நண்பன் தானே அப்ப பேசி சம்மதத்தை முடிச்சு விடுங்கன்ற மாதிரி இப்ப நம்ம பேரனும் கேட்க. ஆனா அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா சித்தப்பாலாம் இங்க இருக்கிற சமயத்துல என் நண்பன் விஜய் எனக்கு கால் பண்ணா, டேய் எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுடா, ஆத்தங்கரையோட இருக்க, உடனே வாடா என்ன காப்பாதுடான்ற மாதிரி அவன் போன்ல கூப்பிட்டான். அந்த நேரத்துல எனக்கே உடம்பு கொஞ்சம் ஜுரம் அடிச்சதுனால நான் வெளியே கிளம்பும் போதோ மலையில எதுக்கு வெளியே கிளம்புறீங்கன்னு சொல்லி என்னோட அப்பா ரமேஷ் இருக்கானே அவன் என்ன தடுத்து நிப்பாட்டி நம்ம எதுக்கு இந்த புயல்லையும் மழையிலையும் வெளியே போயிட்டு இருக்கணும், ஆம்புலன்ஸ் போய் அந்த விஜய காப்பாத்த போதுன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் அனுப்பி வச்சுட்டான். அதுல என் உயிரே காப்பாத்த உன்கிட்ட கேட்டா கூட நீ வரமாட்டியாடான்னு சொல்லி அந்த விஜய் 15 வருஷமா என் கூட பேசதே இல்லப்பா, அதனால நான் சம்மதம் கேட்டா அவன் கண்டிப்பா வேணான்னு சொல்லிடுவான், அதனால நீ தான் அந்த பொண்ணை காதலிச்சு இந்த சம்மதத்தை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணோட பேரு என்னன்னு கேட்கும் போதோ ஏஞ்சல் ஆரனான்னு சொல்றாங்க. அது என்ன ஏஞ்சல்னு கேட்டா அந்த பொண்ணு இந்த ரீல்ஸ் போடுறதுல ரொம்ப ஃபேமஸா, அப்படிதான் அந்த ஏஞ்சல் ஆரனான்னு வந்துச்சுன்ற மாதிரி கேள்விப்பட அப்படி நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. அப்படி நேரா அவங்கள பார்த்த உடனேயே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. ஏங்க என்னை பார்த்து இப்பதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை பேசுனீங்க, அதுக்குள்ள இப்பதான் பேசுவீங்களா, நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ அவருடைய ஹிஸ்டரிய பத்தில எடுத்து விடுறாரு. எனக்குலாம் எதுவும் தெரியாது, எதுனாலும் என் வீட்டுல பேசிக்கங்கன்னு சொல்ல இப்ப அந்த பொண்ணோட சித்தப்பாவை பார்த்து கொஞ்சம் சரக்க வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி முக்கியமா இந்த தாத்தாவுடைய பேரை அப்படின்ற ஒரு உண்மையை மறைச்சு நாங்க அமெரிக்கால ஒரு பெரிய குடும்பம்னு சொல்லி உங்க வீட்டுக்கு உங்க பொண்ணு பார்க்க வரதா நம்ம ஹீரோ அங்க கேக்குறாரு. அவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. இப்ப ராத்திரி இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்க தாத்தா கிட்டயும் சொல்ல அதே வேலையில ஹீரோவுடைய அப்பாவும் அமெரிக்கால இருந்து கால் பண்றாரு. டேய் என்னடா தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே இந்தியாவுக்கு பறந்து வந்துட்டியா, இங்க எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, நம்ம பாஸ் வேற நம்மள கேட்டுக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி கத்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பாஸ் கூட நான் ஒரு பெரிய டீல் பேசியிருக்கேன், ரொம்ப வருஷமா நான் இங்க ஒரு நல்ல எம்ப்ளாயா இருக்கிறதுனால நம்ம கூட சம்பந்தம் பேசவும் சம்மதிச்சிருக்காரு, அப்படி அவரோட பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்கறதா நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன்டா, இது நம்மளுக்கு ஜாக் பாட், அப்படி மட்டும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இந்த கம்பெனியே நம்ம பேருக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் அந்த இடத்துல சொல்ல இது நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்குங்க. இப்ப நம்ம ஹீரோ இங்க வந்து பொண்ணு பாக்குற விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்ட
விஷயத்தை இப்போதைக்கு மறைச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோ யாருன்ற மாதிரி Facebookல எல்லாம் தேடி பார்க்கும் போதோ அவர் அமெரிக்கால இருக்காரு. முக்கியமா இந்த தாத்தா ராமையாவோட பேரன்ற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ராமையா சின்ன வயசுல நம்ம தாத்தாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுக்க சின்ன வயசுல நம்ம ஹீரோவோட எல்லாம் இவங்க சேர்ந்து விளையாடி இருப்பாங்க போல. அப்படி ஹீரோவை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. நம்ம ராமையா இருக்காரு பாத்தீங்களா, அவர் மனசு எப்போ சங்கடமா இருந்தாலும் அவரோட மனைவியோட சமாதிக்கு போய் உட்காந்துருவாராம். தான் இறந்ததுக்கு அப்புறம் இதே இடத்தை தான் புதைக்கணும்ன்ற மாதிரி தன்னோட பேரங்கிட்டையும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருக்காரு பாத்தீங்களா, ராமையாவோட ஃப்ரெண்டு. அவருக்குமே நம்ம ஹீரோ இந்த ராமையாவோட பேரன்னு தெரியுதுங்க. அதனால இந்த பொண்ணு பாக்குற விஷயத்தையே அவர் கேன்சல் பண்றாரு. இதுல நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி ஆகுறாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுமே இந்த விஜய் தாத்தா கிட்ட வந்து, அன்னைக்கு உங்களை பார்க்க வராததுக்கு காரணமே என்னோட அப்பா ரமேஷால தான் தாத்தா உங்களை பார்க்க வரல. தாத்தா அவர் போய் சேரத்துக்கு முன்னாடி கடைசி ஆசை என்னன்னு கேட்டதுக்கு உங்க பேத்திய நான் கட்டிக்கணும்னு சொன்னாரு. அதுல இருந்தே அவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்ல, அதுல அந்த விஜய் தாத்தாவோ என்னப்பா சொன்ன, கடைசி ஆசையா, ஏன் உன் தாத்தாக்கு என்னாச்சுன்னு கேட்க அவருக்கு நாள் குறிச்சிடாங்க, இன்னும் 5 வாரம் தான் உயிரோட இருப்பாரு, ஏன் உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி இந்த விஜய் தாத்தா கிட்ட ஹீரோ கேட்க, அதுல இந்த விஜய் தாத்தா உடஞ்சு போறாரு. என்னது, என்னோட நண்பனுக்கு நாள் குறிச்சிட்டாங்களான்னு சொல்லி அங்கேயே கலங்கி போய் இப்ப பதறி அடிச்சுக்கிட்டு நம்ம ராமையாவை பார்க்கறதுக்கும் ஓடி வராரு. பசங்க போனா என்ன, சொந்த போனா என்ன, உன் மனைவியே உன்னை விட்டு போனா என்ன, நண்பன் நான் இருக்கேன்டா, உன் கூட கடைசி காலம் வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லி அங்க நம்ம ராமையாவோட கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே மெல்ல பழைய விஷயத்தெல்லாம் பேசி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ராமையாவும் மனசு விட்டு சிரிக்கிறாருங்க. அப்படி என்னோட பேத்தி உன் பேரனுக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த விஜய் தாத்தாவும் நம்ம ராமையாக்கும் வாக்கு கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவும் முடிவு பண்ண இப்பதாங்க இந்த விஷயத்த நம்ம ஹீரோ அவரோட அப்பா கிட்ட சொல்றாரு. என்னது கல்யாணமா, யாரை கேட்டு இப்படி முடிவு பண்ணிருக்கீங்க, இங்க என்னோட பாஸோட பொண்ணு உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணா என்னடா இது, இல்லப்பா தாத்தாவோட கடைசி ஆசை, தாத்தாவோட கடைசி ஆசைனா இப்படி சொல்லிதான் என்னையும் உங்க அம்மாக்கு கட்டி வச்சாரு, அவருக்கு வேற வேலை இல்ல, இன்னும் 2 வாரத்துல போய் சேர போறவரை இந்த ஆசை அந்த ஆசைன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுருவாரு, அதெல்லாம் நீ கேட்க தேவையில்லைன்ற மாதிரி ஹீரோவோட அப்பா பயங்கரமா கத்துறாரு. ஆனா ஹீரோவுமே இல்லப்பா எனக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், உன் பையனோட கல்யாணம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டனா நீ கிளம்பி இங்க வா, உன் பையனோட கல்யாணத்தை பாரு அப்படின்ற மாதிரி போனை வைக்க, இப்போ ஹீரோவோட அப்பா ரமேஷுமே எப்படின்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி பையனை கூட்டிட்டு போனோம்னு சொல்லி அமெரிக்கால இருந்து தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டோம் இந்தியாவுக்கு வராருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே அவருடைய சித்தப்பா அத்தைன்னு சொல்லி எல்லாருக்கும் கால் பண்ணி அடுத்த 10 நாள்ல எனக்கு கல்யாணம், எல்லாரும் வந்து அதுல கலந்துக்கணும், முக்கியமா இந்த ராமையாவோட 4வது பையன் இருக்காரு, அவரு சமையல்காரர் தானே இருப்பாரு, யோ நீதாயா சமையல், அப்படி எல்லாரையும் வர வைக்கிறாரு. இப்ப பசங்க எல்லாம் வரதுனால ராமையா கொண்டாட்டத்துல மாறுறாருங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் பசங்களுக்காக அவரே சமைக்கிறாரு. அப்படி 2வது பையன் வர மருமகளையும் பேர குழந்தைகளையும் பார்த்து ராமையாவும் சந்தோஷப்பட, அப்படி கடைசி பையன் வர கொஞ்ச நேரத்திலேயே அவரோட பொண்ணும் வர, இப்ப அவங்க பேரங்கூடையும் பேத்தி கூடையும் குடும்பத்தோடையும் சந்தோஷமா இவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோடைய அப்பா இந்தியா வந்து இறங்குறாரு. வந்த உடனேயே தன்னோட பையன் கிட்ட ஒழுங்கு மரியாதையா இப்படியே வா அமெரிக்காவுக்கு ஓடி போயிடுவோம், என் பாஸ் கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட போய் மாத்தி கீத்தி சொன்னா நம்ம வேலையே போயிடும், இந்த பொண்ணுலாம் உனக்கு செட் ஆக மாட்டா, இவ ஏதோ ரீல்ஸ் பண்ற பொண்ணாமே, அப்புறம் கிரிஞ்சி கபிள்ஸ் என்ற பேரை வாங்கிடுவ அப்படின்னு ஏதேதோ சொல்லி பாக்குறாரு. ஆனா எதுக்குமே நம்ம ஹீரோ காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியலைங்க. அப்பா என்னோட ஹீரோ நீங்க தானே, சின்ன வயசுல இருந்து உங்க பாசத்துக்காக தானே நான் வளர்ந்துருக்கேன், இப்படி அநியாயமா நம்ம பிசினஸுக்காக என்ன அமெரிக்கால அவருக்கு விற்க பாக்குறீங்களா, எனக்கு மனசுக்கு பிடிச்ச இந்த பொண்ணையே நான் கட்டிக்கிறேன்ப்பா, வாங்கப்பா தாத்தாவை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பாவையும் சமாதானப்படுத்தி இப்ப ராமையாவோட வீட்டுக்கும் இந்த ரமேஷை கூட்டிட்டு வர, அப்படி தன்னோட முதல் பையனை பார்த்த உடனே ராமையாக்கு கண்ணீரே வந்துருதுங்க. ஓடி வந்து பையனையும் கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஆனா இந்த முதல் பையன் ரமேஷுமே பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம, அதான் வந்தாச்சுல ஆக வேண்டியதை பாருங்க, இவங்க தான் பொண்ணோட அப்பா அம்மாவா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டயும் கொஞ்சம் வேண்டா வெறுப்பாதான் பேசுறாரு. இப்ப பசங்க எல்லாம் வந்ததுனால நம்ம ராமையா ரொம்ப கொண்டாட்டத்துல இருக்காருங்க. அதையும் ஒரு முதல் பையன் ரமேஷ் கவனிக்கிறாரு. ஏன்பா உனக்கு கேன்சர் இருக்கு, இன்னும் 2 வாரத்துல போய் சேர்ந்துருவான்னு சொன்னாங்க, நீ பார்த்தா இன்னும் 2 வருஷம் வாழ்வ போல இருக்கே அப்படின்னு சொல்ல, நீங்கெல்லாம் வந்த ஒரு தெம்புல தான்ப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், மத்தபடி 2 வாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் அங்க இருந்து கிளம்ப, இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குதுங்க. இந்த எல்லா சந்தோஷத்துல இருக்கும் போதே நம்ம ராமையா அப்படியே ஒரு ஊஞ்சல்ல வந்து உட்கார்றாரு. பேசிட்டு இருக்கும் போதே தான் பேர மேல சரிஞ்சு விழறாருங்க. இதுல அவங்க பேரனும் துடிச்சு போறாரு. அவசரமா தன்னோட தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் ஓட, இப்ப அங்க இருக்கிற அவரோட மகன்கள் எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. தாத்தாவை ஐசியூல சேர்க்கறாங்க. இப்ப அங்க ஒரு நர்ஸுமே அழுதுகிட்டே வந்து, தாத்தா ரொம்ப சீரியஸா இருக்காரு, காப்பாத்ததே கஷ்டம்ன்ற மாதிரி சொல்ல,
இதுக்கு அந்த மகன்கள்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டக்குன்னு சந்தோஷம் ஆகுறாங்க. முதல்ல நம்ம ரமேஷ் அவரோட தம்பி கிட்ட நம்ம அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி பிரிச்சுக்க போறோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாரு. ரெண்டாவதா அதான் நம்ம அப்பா இப்ப போய் சேர்ந்துருவாரு, எப்படின்னா தான் பையனுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி நம்ம ஃபாரினுக்கே போயிட்டு நம்மளோட பாஸோட பொண்ணுக்கே நம்ம பையனை கட்டி வச்சிருவோம் அப்படின்னு இப்ப அவங்க பாஸுக்கும் கால் பண்ணி, சார் நான் இந்தியா வந்துட்டேன் சார், எங்க அப்பா இப்போ ரொம்ப சீரியஸா இருக்காரு சார், 10 நாள் இருப்பாருன்னு சொன்னாங்க, இப்போ 10 மணி நேரம் கூட இருக்க மாட்டாரு போல சார், கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி நர்ஸ் வராங்க, தாத்தா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்ற மாதிரி அவங்க சொல்ல, அவ்வளவுதாங்க இப்போ அந்த பசங்களுக்கு வருத்தத்தை விடவும் இப்ப அவங்க நினைச்ச பிளான்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு முக்கியமா நம்ம ரமேஷும் அவங்க பாஸுக்கு கால் பண்ணி எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் மை ஃபாதர் ஜஸ்ட் பாஸ்ட் அவே அப்படின்ற மாதிரி குரூப் நேம் எல்லாம் மாத்தி விடுறாரு. நீங்களும் செல்ஃபி எடுத்து நம்ம அப்பா செத்து போயிட்டான்னு போடுங்க, கடைசியா அடக்கம் பண்ணிட்டு ஊருக்கு போய் சேருவோம், ஏமா ஃபிளைட்டுக்கு டிக்கெட் போடுமா, இப்பவே போட்டா கொஞ்சம் காசு கம்மியாகும் அப்படின்ற மாதிரி வந்த வேலை முடிஞ்சது கிளம்புவோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் அவரோட பாஸ் இருக்கார்ல இந்த ரமேஷோட பாஸ், அவரு வேற திரும்பி கால் பண்ண அப்பா போய் சேர்ந்த விஷயத்தையும் அவங்க பாஸ் கிட்ட சொல்ல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு உண்மையா கூட வாங்கன்ற மாதிரி அந்த பாஸும் போனை வைக்கிறாரு. அப்பதாங்க அந்த பக்கமா வர டாக்டர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு, ஏமா நர்ஸ் நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது அந்த குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்துல இருக்க தாத்தா தான் இறந்து போயிட்டாரு, நீ மாத்தி இந்த குடும்பத்துல இருக்க தாத்தாவை சொல்லிட்ட, எப்பா ரமேஷ் உங்க அப்பா நல்லா தெம்பா தான்ப்பா இருக்காரு, நீங்க எல்லாம் திரும்பி வந்ததுனால சந்தோஷத்துல அவருக்கு மயக்கம் வந்துருச்சு, ஆளு ஒண்ணும் இல்ல, இன்னும் 2 வாரம் எக்ஸ்ட்ரா கூட வாழ்வாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்கிற இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. கட் பண்ணா உள்ள நம்ம ஹீரோ சாய் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் தாத்தா கிட்ட வர மாதிரியும் அப்படி தாத்தாவை எழுப்புற மாதிரியும் நம்ம தாத்தாவும் தெம்பா எழுந்து உக்காந்துகிட்டு தன்னோட பேரனோட அப்படியே கெத்தா வீடு திரும்புற மாதிரியும் அதெல்லாம் அவங்க மகன்களும் மருமகள்களும் ரொம்ப அதிர்ச்சியா பாக்குற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோடைய அப்பா ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வேற ஒரு மாசு கிட்ட தான் அப்பா இறந்து போயிட்டதா சொல்லியிருப்பார்ல, சரி கால் பண்ணி மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுன்ற மாதிரி கன்வே பண்ணிடுவோன்ற மாதிரி கால் பண்ண, அதே வேலையில அவங்க பாஸ் வேற அமெரிக்கால அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் தான் ஆயா இறந்து போயிட்டாருன்னு பொய்க்கா லீவ் போட்டு இந்தியா போயிட்டு வந்ததை கண்டுபிடிச்சு அவரை வேலையில இருந்தே தூக்கிடுறாருங்க. அதை பார்த்து கேட்டு பயந்து இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா ரமேஷும் தான் சொல்ல வந்ததையே அங்க மறைச்சு, எங்க அப்பா இறந்து போனதுனால இன்னும் 2 வாரம் இங்க இருந்து காரியெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு சார், அதுக்குள்ள வந்துருவோம், என் பையன் உங்க பொண்ணுக்கு தான் அப்படின்ற மாதிரி இப்ப போனையும் வைக்கிறாரு. இப்ப இந்த தாத்தா இருக்காருல, அவர் தன்னோட பேரனோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ஊரையும் சுத்தி வராரு. அப்படியே ஊருக்குள்ள இருக்கிற அவரோட பழைய நண்பர்கள் எல்லாம் பாக்குறாரு. அப்படி சிரிச்சு பேசும் போதோ அவங்க எல்லாம் யாரு தாத்தான்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இவங்க தான் இந்த ஊருடைய பணக்காரர்கள்ன்ற மாதிரி அந்த தாத்தா சொல்ல, பணக்காரர்கள்னு சொல்றீங்க, தெருவுல உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேரன் கேக்குறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு எல்லாரும் கடைசி காலத்துல ஒன்னா இருக்காங்கல்ல, அப்படி ஒன்னா சந்தோஷமா இருக்கவங்க தான் பணக்காரங்க, அவங்க குடும்பத்தோட ஒன்னா இருக்காங்க, இங்க குடும்பம் இருந்தும் ஒன்னா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அங்க இருந்து போறாரு. இதுல பேரன் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாருங்க. எதுனா ஒரு பிளான போட்டு இங்க மீதி இருக்கிற நாட்கள்ல இந்த தாத்தாவோட பசங்க எல்லாருமே இந்த தாத்தாவை தாங்குன்னு தாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நேரா ஒரு மாந்தோப்புக்கும் தன்னுடைய அப்பா அம்மா அதுக்கப்புறம் சித்தப்பா சித்தின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வராரு. இந்த மாந்தோப்பு மொத்தமும் 100 ஏக்கர், இது மொத்தமும் நம்ம ராமையா தாத்தா பேர்ல தான் இருக்கு. ராமையா தாத்தா இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் முடிவு பண்ணிருக்காரு, அதாவது என்னன்னா இந்த 100 ஏக்கரையும் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறாரு, அதுவும் சரிசமமான பிரிச்சு கொடுக்க மாட்டாரு, இந்த மீதி இருக்கிற 10 நாள்ல அவரை யாரு நல்லா பாத்துக்கிறாங்களோ அப்படி பாத்துக்கிறவங்கள பொறுத்து உனக்கு 25 ஏக்கர் இவனுக்கு 20 ஏக்கர் அப்படின்ற மாதிரி பிரிச்சு கொடுப்பாரு. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு தாத்தாவை பாத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு லாபம்ன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்கிற மகன்களும் முக்கியமா அந்த மகன்களுடைய மனைவிகள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இன்னமும் சந்தோஷம் அடைகிறாங்க. உடனே அந்த தாத்தா அந்த இடத்துக்கு வர, அந்த கடைசி பையன் சமையல்காரர் இருக்காரு அவரோட மனைவி அழுதுகிட்டே வந்து, தாத்தா பாரு எவ்வளவு இறைச்சு போயிட்டாரு, டேய் சாய் போய் கறி எடுத்துட்டு வாடா, தாத்தாக்கு இன்னைக்கு நல்லா சமைச்சு கொடுப்போம், ஏங்க அந்த இளநீ வெட்டுங்க, இந்தாங்க குடிங்க மாமனார், ஐயோ மாமனார்னு சொல்லிட்டேனே, நீங்க எனக்கு அப்பா மாதிரின்ற மாதிரி ஐஸ் வைக்க, இப்ப இந்த 2வது பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தன்னோட அப்பாவை இன்னொரு விதமா சந்தோஷப்படுத்துறாரு. நீ இறந்ததுக்கு அப்புறம் உன்னோட சமாதி அம்மாவுடைய சமாதிக்கு பக்கத்துல வேணும்னு கேட்டல, அதை நான் இப்பவே ரெடி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த சமாதிக்கு பக்கத்திலேயே இவருக்கு ஒரு சமாதியை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காருங்க. அதை காமிச்சு 2வது பையனும் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்க, கடைசி பையன் அந்த சமையல்காரர் இருக்காரு அவரு திரும்பி பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு, டெய்லி உங்களுக்கு என்ன சமையல் வேணும்னு சொன்னீங்கன்னா என் பொண்டாட்டி உங்களுக்கு சமைச்சு கொடுப்பா அப்படின்னு மெனு கார்டெல்லாம் எடுத்துட்டு வந்து நீட்டி அவரை இம்ப்ரெஸ் பண்றாரு. அப்படி நாட்கள் போக போக ஒவ்வொரு மகன்களும் இந்த தாத்தாவை அப்படி பாத்துக்கிறதுல தாத்தாவும் கொஞ்சம் சந்தோஷம் ஆகுறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த ரமேஷுடைய பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர்
அவருமே அமெரிக்கால நம்ம சம்மந்தியோட அப்பா இறந்துட்டாரு, நம்ம போய் பார்க்கலன்னா நல்லா இருக்காதுல, அட்லீஸ்ட் நானாச்சும் போயிட்டு நம்ம சம்மந்திக்கு ஆதரவு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரு அமெரிக்கால இருந்து இப்ப இந்தியாவுக்கு கிளம்புறாருங்க. இப்பதான் நம்ம ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தன்னோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி தன்னோட பையன் ஹீரோ கிட்டையும் நான் அப்பாவை கூப்பிட்டு டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன், லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல தானே பாக்குறாரு, எதுக்கோ அங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த தாத்தாவையும் கூப்பிட்டு அவர் கிளம்ப, தாத்தாவுக்கும் தான் பையன் நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறான்னு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷங்க. பரவாயில்லையே எல்லாமே மாறிடுச்சேன்ற மாதிரி ஹீரோ நினைக்கும் போதுதான் ஒரு கடத்துல அந்த தாத்தா கூட இருக்கிற வேலைக்காரரு ரொம்ப சோகமா இருக்காருங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போதோ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நடந்த அந்த சம்பவத்தை சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோட அப்பா ரமேஷ் இந்த தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பார்ல, அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் பண்ணிட்டு அங்க டவுன்ல இருக்கிற பெரிய டாக்டர் கிட்ட தான் அப்பாவை பொழைப்பாரான்னு கேட்டிருக்க மாட்டாரு. இவர் எப்ப செத்து தொலைவாரு, எனக்கு அமெரிக்கால 1000 வேலை இருக்கு, 2 வாரம்னு இழுத்துக்கிட்டே போறாரு, நீங்க கன்ஃபார்மா ஒரு டேட் குறிச்சு சொல்ல முடியுமா, அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட வேலையை நான் பிளான் பண்ணிப்பேன்ற மாதிரி அங்க கேட்டு பாருங்க. இதை கேட்ட அந்த தாத்தாவோட வேலைக்காரரு அங்கேயே உடஞ்சு போயிருப்பாரு. இப்ப அந்த சோகமான விஷயத்த வந்து நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்ல, இவங்க எல்லாம் காசுக்காகவும் பணத்துக்காகவும் தான் இந்த தாத்தாவை சுத்தி சுத்தி வராங்க, எப்போ கல்யாணம் ஆச்சோ எப்போ இவங்களுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்ததோ அப்பவே இந்த தாத்தாவை மறந்துட்டாங்க, இவங்கெல்லாம் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு ஆடுறவங்க சார், இதெல்லாம் தாத்தாக்கு தெரியாதுன்னு பாக்குறீங்களா, அன்னைக்கு வயல்ல நீங்க ஒரு பிளான் சொன்னீங்கல்ல அதுவும் தாத்தாக்கு தெரியும், இவங்க எல்லாம் நடிக்கிறாங்கன்னு தாத்தாக்கு தெரியும், இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நடந்ததும் தாத்தாக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோட அவர் ஏத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோ கிட்டையும் அந்த வேலைக்காரர் சொல்றாரு. இப்ப கண் கலங்கி வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ அவங்க தாத்தாவையும் கட்டி அணைச்சுக்கிறாரு. இவருடைய கடைசி பையனுடைய மனைவி இவங்க மருமகள் கர்ப்பமாகறாங்க. அதுக்கும் குடும்பமா சந்தோஷப்பட்டு இப்ப தாத்தா தான் இறக்க போறாருல, எப்படியோ 10 நாள்ல இறந்துருவாரு, என் மனைவி 10 மாசத்துக்கு அப்புறம் குழந்தையா பெத்துக்கிறப்போ திரும்பி இந்த ராமையாவே வந்து பிறப்பாரு, அப்ப இந்த வயிற்றுக்குள்ள யாரு இருக்கா, நம்ம அப்பா ராமையா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரு முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கவனும் அப்ப மருமகளோட வயிற்றுல மாமனார் இருக்காருன்னு சொல்றீங்களான்ற மாதிரி கேட்க, இப்படி ஒரு வேலையில தாங்க இந்த தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்க குடும்பத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போயிருக்க. அதே வேலையில தான் அமெரிக்கால இருந்து நம்ம ஹீரோவோட அப்பா பாஸ் இருக்காருல, அந்த பாஸ் இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க. இப்ப இவங்க கோயிலுக்கு போயிட்டு வீடு திரும்புறாங்க. அப்படி ரமேஷும் அவர் வீட்டுக்குள்ள நுழைய அப்ப அவரோட பாஸ் உட்காந்து இருக்கத பாக்குறாரு. அவர் வேற ஒரு பெரிய மாலையை வாங்கிட்டு வந்து அங்க நம்ம ரமேஷோட அப்பாவோட படம், அதாவது இந்த தாத்தாவோட படம் இருக்கவங்க, தாத்தா இறந்து போயிட்டான்னு சொல்லி மாலை போட, ஆனா திரும்ப பார்த்தா இந்த தாத்தா வேற நடந்து வந்துகிட்டு இருக்க. ரமேஷுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. தான் அப்பா உயிரோட இருக்கிறத பார்த்தா நம்ம பாஸ் கேவலமா நினைச்சு நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாரு அப்படின்னு நினைச்சு இப்ப அங்க வர தன்னோட அப்பா அந்த ராமையாவையும் அப்படியே எங்கன்னா மாலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம் காசு கொடுத்து ஈவினிங் வரைக்கும் இந்த வீடு பக்கம் வராதீங்கன்னு சொல்லிட்டு அங்க வாசலோடைய அனுப்பி வைக்கிறாரு. இப்ப உள்ள தன்னோட பாஸையும் வந்து பாக்குறாரு. அவங்க பாஸும் அங்க ஃபீல் பண்ணி ரமேஷ் கிட்ட உங்க அப்பா இறந்ததுக்கு ஆழ்ந்த இரங்கல்ன்ற மாதிரி சொல்ல, ரமேஷுமே அங்க ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. அப்பதாங்க அந்த இடத்துக்கு இந்த ரமேஷோட அப்பா இந்த ராமையா வீட்டுக்குள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க. அத பாக்குற ரமேஷோட பாஸும் ஷாக் ஆகுறாரு. யோ என்னையா இறந்து போயிட்டாருன்னு சொன்ன, இவர் என்னையா உயிரோட வந்திருக்காரு, என்னையா நீ என்ன சீட் பண்ணியான்னு சொல்லி அங்கேயே அவர் போட்ட மாலைய கலட்டி போட்டுட்டு அங்க வந்து ராமையா கால்ல வந்து அந்த பாஸ் விழுந்து, சாரிங்க உங்களுக்கு தெரியாம மாலை போட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கேட்க, இப்ப அங்க இருக்கிற ரமேஷையும் இப்படி சொந்த அப்பாவே இறந்து போயிட்டான்னு சொல்லி எவ்வளவு நாடகம் ஆடி இருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு புள்ளையா, என்னோட வீட்டுல எந்த கடவுளோட படமும் இல்ல, எங்க அப்பாவோட படம் தான் இருக்கு, அந்த அளவுக்கு எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நான் அவரை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி நீயும் ஃபீல் பண்ணுவேன்னு உன்னை தேடி எவ்வளவு தொலைவு வந்தனே, உன் மூஞ்சில காரி துப்பலாம் போல இருக்கு, இன்னொரு வாட்டி கம்பெனி பக்கம் வந்த அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அந்த பாஸ் அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போறாருங்க. இப்ப வெளியே நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் நின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி நம்ம ஹீரோ சாய்கிட்டையும் வந்து உங்க அப்பா மாதிரி நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், என்ன ஏர்போர்ட்ல மட்டும் டிராப் பண்றியான்னு சொல்லி இப்ப அங்க இருந்த அந்த பாஸும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாரு. இப்ப சாய் வேற வீட்டுல இல்லைங்க. இப்ப அவங்க பாஸ் கிட்ட வேற இந்த ரமேஷ் கையும் களவுமா மாட்டிக்கிறதுனால அவங்க அப்பா மேல பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்பா உனக்கு மாலுக்கு போயிட்டு வா, காசு கொடுத்துதான் நான் அனுப்புனேன், ஏன்பா இப்படி வந்து உயிரை வாங்குற, உன்னால எனக்கு நிம்மதியா இல்ல தெரியுமா, அமெரிக்கா வேலையில விட்டுட்டு வந்தா எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா, போயிட்டு வரதுக்கு டிக்கெட் செலவே 1.5 லட்சம் ஆகுது, சின்ன வயசுல இருந்து எல்லா இடத்துக்கும் டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வரவன் தானே நீனு, அப்படி 4 வாரத்துல இறந்து போயிடுவேன்னு சொன்னாங்க, ஏன் 4 வாரத்துல இறந்து போகாம இதுக்கு மட்டும் டிலே பண்ற, போய் தொலைய, நாங்க நிம்மதியா இருப்போன்ற மாதிரி இப்ப அந்த இடத்துலயே ஹீரோவோட அப்பா இந்த ரமேஷ் அவங்க அப்பாவான இந்த ராமையா பார்த்து கத்துறாரு. இதுல ராமையாக்கு ஒரு மாறி ஆகுதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த ராமையாக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலம்லாம் இல்ல, அதெல்லாம் சும்மா நாடகம்ன்ற மாதிரியோ தெரிய வர இப்ப அவருடைய மருமகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் கூட சேர்ந்துகிட்டு இன்னமும் நம்ம ராமையாவை திட்டுறாங்க. இப்படி அந்த இடத்துல இருந்து எல்லாரும் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க முடியாது, உன்னோட
உன்னோட சுயநலத்துக்காக எங்களை நீ யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ராமையாவோட வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. இதுல நம்ம ராமையாவோட உடம்பே ஒரு மாதிரி ஆகுதுங்க. அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விளறாரு. வீட்டுக்கு வந்ததும் அவங்க பேரன் தாங்க பாக்குறாரு. தன்னோட அப்பா அம்மா சித்தப்பான்னு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தாத்தாவை அவரு தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பாத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயினோட குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, ராமையாவோட ஃப்ரெண்ட் அந்த விஜய், அந்த தாத்தா தாங்க கூட இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே பல போராட்டங்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு டாக்டர் கிட்ட இருந்து ஒரு பேட் நியூஸ் வருதுங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ இந்த ராமையாவோட மகன்கள்லாம் அவங்க மனைவிகளோட அவங்கவுங்க வீட்டுக்கு வர மாதிரியும் அப்படி நம்ம ரமேஷுக்கு நம்ம ஹீரோ கால் பண்றாரு. அப்பா தாத்தா நம்மளை விட்டு போயிட்டாருன்ற மாதிரி சொல்ல வர அதுக்குள்ள ரமேஷும் புரிஞ்சிருச்சுடா, அப்படி திட்டிட்டு வரும்போதே நினைச்சேன் போய் சேர்ந்துடாருன்ட்டு. சரி நல்ல விஷயம் தான், சேர்ந்துட்டாரு. இப்பதான் ரொம்ப டயர்டாகி அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்திருக்கேன். தூக்கம் வேற இல்ல, என்னால மறுபடியெல்லாம் டிக்கெட் போட்டு வர முடியாது. நீ ஏன் அங்க இருக்க இல்ல, கடைசி ரிச்சுவல்லாம் நீயே பாத்துக்கோ, உங்க சித்தப்பா வரானு கேக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்ப சித்தப்பாக்கும் கால் பண்ண அவரும் வர முடியாதுன்னு சொல்ல, இப்ப மகளுக்கு கால் பண்ண அவங்களும் வர முடியாதுன்னு சொல்ல, இப்ப 4வது பையன் இருக்காருல அவருக்கும் கால் பண்றாங்க. அப்படி யாருமே வர முடியாது, நீ தான் அங்க இருக்கல சாய், நீயே தாத்தாவை நல்லபடியா அடக்கம் பண்ணிடு, அதான் ஆல்ரெடி சமாதி எல்லாம் கட்டி வச்சுட்டு தானே வந்தோம், நீயே பாத்துக்கடா அப்படின்ற மாதிரி தன்னோட அப்பா சாவு கூட இந்த 4 பசங்க வர மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் வீடியோ கால் வந்துருங்க, உங்க அப்பாக்கு இறுதி சடங்கு பண்றத எல்லாரும் வீடியோ கால்ல பாத்துருங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, இந்தியால காலையிலனா அங்க நைட்டு தானே, அப்படி எல்லாரும் வீடியோ காலுக்கு வராங்க. அப்படி நம்ம ஹீரோவும் அவரோட தாத்தாக்கு இறுதி சடங்கு பண்ணுவாருன்னு பார்த்தா அங்க தன்னோட அப்பாவோட படத்தையும் சித்தப்பாவோட படத்தையும் அத்தையோட படத்தையும் வச்சு அதுங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பாக்குற இவங்க 4 பேருமே ஷாக் ஆகி, டேய் எங்களுக்கு ஏன்டா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, நீங்களா ஒரு பிள்ளைங்களா, சொந்த அப்பாவோட சாவுக்கு வரதுக்கு கூட எவ்வளவு காரணம் சொல்றீங்களே, கடைசி காலத்துல அவர் கூட இருந்து பாத்துக்கிட்டீங்களா, அவரோட சொத்து வேணும், அவருடைய பணம் வேணும், அவர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு வேணும், அவர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை வேணும், ஆனா அவரோட கடைசி காலத்துல அவர் உங்களுக்கு வேணாமா, உங்களை மாதிரி புள்ள இருக்கிறதுக்கு இறந்து போறதே மேல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணி உங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கூட அடிச்சிட்டேன். இப்ப ஊர் ஊரா ஒட்டி உங்களை அவமானப்படுத்த போறேன், அதை தடுத்து நிப்பாட்டணும்னா நீங்களே இப்ப கிளம்பி இந்த ஊருக்கு வாங்க, அப்படி இல்லனா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத விளைவுகளெல்லாம் சந்திப்பீங்கன்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ இவங்க எல்லாரையும் மிரட்ட இப்ப இவங்க எல்லாருமே பீதியாகி வேற வழி இல்லாம திரும்பி டிக்கெட் போட்டு அவங்க கிராமத்துக்கும் வராங்க. அப்படி அந்த தாத்தாவோட மனைவி இருப்பாங்கல்ல, அதாவது நம்ம ஹீரோவுடைய பாட்டி, அவங்க சமாதியாண்ட வர சொல்ல இந்த சமாதிக்கு பக்கத்துல தான் நம்ம அப்பாவை நம்ம பையன் புதைச்சிருக்கான் போல இருக்குன்ற மாதிரி ரமேஷ் புரிஞ்சிக்க இப்ப அந்த இடத்துல ஒரு விவசாயியா நம்ம ஹீரோ வந்து உக்காடுறாரு. உங்களெல்லாம் என்ன சொல்லி எப்படி மாத்துறதுன்னு தாத்தா காலம் ஃபுல்லா பேசி பேசி அந்த கஷ்டத்திலேயே உங்களை மாத்த முடியாம விட்டு போயிட்டாரு. இங்கன்னு மட்டும் இல்ல, பல வீடுகள்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முக்காவாசி பிள்ளைங்க இப்படிதான் இருக்கீங்க. அமெரிக்கா வேலையை விட்டு வர முடியல அப்படின்னு எவ்வளவு சொல்றீங்களே, அந்த வேலையை உங்களுக்கு யாரு வாங்கி கொடுத்தான்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரோட அப்பாவை பார்த்து கேக்குறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சிருக்கோங்க, ஆனா அவருக்கு விசா கிடைச்சிருக்காது. அங்க வீடெல்லாம் எடுக்கணும்னா நிறைய பணம் வேற தேவைப்பட்டிருக்கும். அப்படி அந்த விசா ஏற்பாடு பண்ணதுல இருந்து தன்னுடைய நிலத்தை வித்து பணத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த தாத்தா தான் தன்னோட பையன் ரமேஷ அமெரிக்காக்கே அனுப்பி வச்சிருப்பாருங்க. தன்னோட 2வது பையனையும் வெளிநாட்டுக்கு தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸை வித்து இந்த தாத்தா அனுப்பி வச்சிருப்பாரு. தன்னுடைய மகளான இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கல்யாணம் ஆகிற சமயத்துல அப்பாவை விட்டு பிரியவே மாட்டேன்ற மாதிரி அழுதுருப்பாங்க. அம்மா இறக்குறப்போ உங்களை நான் தான் பாத்துக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்கப்பா, நான் போயிட்டா உங்களை யாரு பாத்துப்பான்ற மாதிரி அப்பா கிட்ட அவங்க அழுதுருப்பாங்க. அப்ப இந்த தாத்தா தூரம் போனா மட்டும் என்னமா, எனக்கு ஒண்ணுனா நீங்க ஓடி வர மாட்டீங்களா, என்ன ஒண்ணு இல்ல பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்லி ஒரு ஃபாரின் மாப்பிள்ளைய பார்த்து தான் பொண்ணுக்கு கட்டி வச்சிருப்பாரு. இப்படி 3 பிள்ளைங்க போனாலும் 4வது புள்ள சமையல்காரனா இருக்கிறதுனால லோக்கல்ல தான் இருக்கான் பாத்துப்பான்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த புள்ளையும் லவ் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு முற்றிலுமா மாறி இருப்பான். அப்படி பொண்டாட்டி வசமே மாறி அவனால வாயெடுத்து கூட பேச முடியாம வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தாத்தாவோட மருமகள், அதாவது அவர் பொண்டாட்டி சொல்றதுதான் ரூல்ஸா இருக்கும், அதை மீறி அவரால் எதுவும் பண்ண முடியாதனால அங்க வாயடைஞ்சு அவனும் தாத்தாவை பாத்துக்க முடியாம போயிருப்பான். இப்படி உங்க 4 பேரோட வாழ்க்கையை கொடுத்தது உங்க அப்பா, ஆனா அவர் வாழ்க்கை முடியறப்போ நீங்க இருக்க மாட்டீங்கன்ற மாதிரி ஹீரோ நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் தாங்க இவங்க 4 பேரும் அங்க புரிஞ்சுக்கிறாங்க. உண்மைதான், கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே மாறி
மாறிட்டோம். எங்க வாழ்க்கை செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவையே நாங்க மறந்துட்டோம். எங்க அப்பா உயிரோட இருந்தா இப்ப அவர் காலை தொட்டு வணங்குவோம். அவரு இல்லாம போயிட்டாரே சொல்லி கதறி அழுக. அப்பதான் நம்ம ஹீரோவுமே யாரு இல்லாம போயிட்டாருன்னு சொன்னா அவரு இன்னமும் இருக்காருன்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஆக்சுவலி டாக்டர் வந்து உங்க தாத்தாக்கு ஒண்ணும் ஆகல, பிள்ளைகளை ஒன்னா பாக்குறப்பதான் அவர் உயிர் போகுன்ற மாதிரி அவர் உயிரை புடிச்சு வச்சிருக்காரு, உசுரோட தான் இருக்காருன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சொன்னதை காமிக்கிறாங்க. அப்படி அந்த தாத்தா இன்னமும் உசுரோட இருந்து ஒரு வேன்ல வந்து இறங்குறாருங்க. அதை பார்த்ததும் இந்த பசங்கெல்லாம் கண் கலங்கி போய் அந்த தாத்தா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்படி ராமையா தாத்தா கூடயும் ஒன்னாகிறாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப கண் கலங்கி எல்லாரும் தப்பா உணர்ந்து இப்ப சந்தோஷமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஹீரோவோட கல்யாணத்தையும் அந்த ராமையா தாத்தா தலைமையில நடத்தி வைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு அட்லாஸ்ட் ராமையா தாத்தா அங்க இருக்கிற படிக்கட்டுல தடுக்கி கீழே விழுற சமயத்துல அவர் தோலை வந்து அவரோட 4 பசங்களும் பிடிக்கிற மாதிரியும், அப்ப ராமையா தாத்தாவும் டாக்டர் இன்னும் 2 வாரம்னு சொன்னாங்க, மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, 2 வாரம் 2 வருஷமா கூட மாறலாம், நீங்க கூட இருப்பீங்களான்னு தெரியல, எனக்கு ஒரு ஸ்டிக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறீங்களா, தாங்கி நடந்துக்கிறேன்ற மாதிரி கேட்க, ஸ்டிக்கா நாங்க இருக்கோம்பா, இதுக்கப்புறம் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் ராமையா தாத்தாவை அணைச்சிக்க. சோ இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதை முடியுதுங்க. சோ பெரியவங்க அவங்களோட கடைசி காலத்துல இருக்கிற சமயத்திலயும் சரி, ஏன் ஒரு பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறமே சரி, அவங்களோட அதிகபட்ச ஆசையை பசங்க நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிதாங்க. சோ அதை உணர்த்துற மாதிரி தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. சோ இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கீழே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா தான் அடுத்து இந்த மாதிரி படம் போடலாமா வேணாமான்றது எனக்கு தெரியும். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.